டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். இரட்டை இலை சின்னத்தில்தான் உறுதியாக போட்டியிடுவோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் 10 ஆண்டுகளாக. பழனிசாமி தான் போயிட்டாரு. இரட்டலையில போட்டியிடுவது எப்படி என்ன நீதிமன்றத்தில் பொறுத்திருந்து பாருங்க. எல்லா தீர்ப்புகளும் முதலிலிருந்து இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்புகளால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிவில் சூட்டில் போய் கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்புமே பைண்டிங் ஆகாது. சிவில் சூட்டில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதியான என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஏன்னா எந்த நிலையிலும் இபிஎஸ்ஐ யாரும் நம்ப தயாராக இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அவரை யாரெல்லாம் அவருக்கு நல்லது செஞ்சார்களோ அவர்களுக்கு நன்றி இல்லாமல் அவர் நடந்து கொண்ட காரணத்தினால் கட்சிகள் அவரை நாடி செல்வது தவிர்க்கப்பட்டு வருகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவரும் நாங்களும் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். முதல்ல அவரோட விருப்பத்தை கேளுங்க. மாண்புமிகு சின்னம்மாவுடைய விருப்பத்தை கேளுங்க. நான் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.